ஃபேமிலியை சேர்ந்து கூட்டு சதி பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்லலாம் சார், ம், 25 கொலை நடந்திருக்கு, நான் சொல்லலாம். ம், ஹென்றி டிஃபனேசர் சொல்லலாம், ம். பல அமைப்புகள் சொல்லலாம். பாஜக பேசக்கூடாது. பாஜக எப்படி பேசும் இதை பத்தி? என்ன உரிமையில பேசுது? எடப்பாடியோ இந்த டமி பீஸ் எடப்பாடி இல்ல இந்த பாஜக எந்த உரிமையில பேசுறாங்க தான் கேள்வி. இல்லைங்க, இவ்வளவு ஆழமான ஒரு ஃப்ராடு நகையை விட்டுட்டு போகுமா? துருவான்ல இவளே ஒரு ஃப்ராடு, இவங்க அம்மா அதுக்கு மேல ஃப்ராடு. 2 ஃப்ராடுங்க சேர்ந்து மறந்துட்டு போயிடுச்சுங்களா? நிகிதா has used her influence ஒரு 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 ஈகோ இஷ்யூனால ஒரு பொய்யான வழக்கு போட்டிருக்கான். 4 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். எஃப்ஐஆர் போட்டாச்சு, இன்னும் விசாரிக்க கூட துப்பு இல்ல தமிழ்நாடு அரசுக்கு, ஸ்டாலின் ஆட்சியில. ஃபர்ஸ்ட் அந்த டிஎஸ்பி விசாரிக்கணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல எனக்கு. போலீஸ்காரன் என்னங்க பைத்தியக்காரன்? அவன் 5 பேர் 6 பேர் சேர்ந்து அடிச்சானே, அவன் மேல பிரஷர் இல்லாம அவன் அடிப்பானா? இன்னொரு அவங்க கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பீ தின்னு சொன்னா பீ தின்னுவியாடா, எதுக்குடா அடிச்சேன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், இப்போ தமிழகத்துல அண்மையா பார்த்தோம் அப்படின்னா அஜித் குமாரனுடைய, அதாவது மடப்புறம் இளைஞரனுடைய லாக்அப் டெத், அது கஸ்டோடியல் டெத், அதுதான் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுல வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப முன்னுக்கு பின் முரணாவும் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. முதல்ல இந்த வழக்கை நீங்க முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா நிறைய கஸ்டோடியல் டெத் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, நீங்களுமே சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? குற்றமான ஒரு கொலை, ம், ம், ஒரு எஃப்ஐஆர் போடல, விசாரிக்க முறையில விசாரிக்கல, ம். அடிச்சு ஒருத்தனை அடிச்சு தும்படுத்தி நீங்க கன்ஃபிக்ஷன் வாங்குறதெல்லாம் ஒரு கேஸ் சால்வ் பண்றது புறனாவே எடுத்துக்க முடியாது. ஓகே. இது எப்படி கேஸ் சால்வ் பண்றது? இப்படி எல்லாம் கேஸ் எல்லாம் சால்வ் ஆகுது. ஓகே. அதெல்லாம் அந்த கம்ப்ளைண்டோட ரொம்ப மலிஷியஸ் ரெக்கார்டு. அந்த நிக்கிதாங்கிற அந்த பொம்பளை வந்து ம், பயங்கரம் டேஞ்சரஸா இருக்கு. அந்த ஃபேமிலியே டேஞ்சரஸா இருக்கு. ம், இவங்க ஃபேமிலியில ஒருத்த வந்து ஏதோ கொடூரமா இருப்பான், ஏதோ தப்பான வேலை செய்வான். இது ம். ஃபேமிலியை சேர்ந்து கூட்டு சதி பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஓகே. பாவமா அந்த அம்மா நின்றுட்டு இருந்த ஒரு போட்டோ பார்த்தோம். ம், நிகிதா தன்னோட மறைச்சிட்டு. ம், பட் எனிவே இது ஃபுல்லா பேசப்பட்டது இந்த விஷயம். ஃபைனலா ஏதோ ஒரு விதத்துல ஒரு நியாயம் கிடைச்சது. அந்த 5 பேர் 6 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அந்த டிஎஸ்பி மானமதுரை டிஎஸ்பி இன்னும் அரெஸ்ட் ஆகல. ம். சிபிஐ இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணிட்டு இருந்தா நம்ம பார்க்கணும். ஓகே. சிபிஐ எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இது நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா போலீஸோட இன்எஃபிஷியன்சி வரும்போது ம், ஒருத்தரும் கேட்கறது சிபிஐக்கு மாத்தணும்ட்டு. ம். என்னமோ சிபிஐயோட பெரிய ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் பெருசா அப்படியே நம்மளுக்கு தெரியல கண்ணுக்கு. படத்துல வேணா சிபிஐன்னு நான் பார்த்திருக்கலாம். ஓகே. நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க, கேஸ் எல்லாம் மைனோ சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நிகழ்வுலாம் நடக்கல. வெயிட் அண்ட் see what happens. இதுல கூட இந்த இப்போ ஹென்றி திபேன் வழக்கறிஞர் அவங்க எல்லாம் கூட சிபிஐக்கு மாத்தி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நிறைய பேர் சிபிஐ வேணான்னு சொல்றாங்க. இதுல அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நிறைய வழக்குல சிபிஐ கேட்பாங்க, இதுல வேணான்னு சொல்றாங்க. இதாங்க ரொம்ப இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப ஈஸியா போயிடும்ல. ம், ஒருத்தர் வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீ என்ன பிளேம் பண்ண முடியாது. ம், நான் மாத்திட்டேன், ம். இதுக்கு மேல நாங்க கேள்வி. பட் ஓகே. சிபிஐங்கிற ஒரு எவ்வளவு அந்த அமைப்பு வந்து மக்களோட தொடர்புல இருக்கு, நம்மளால எவ்வளவு அங்க போய் பேச முடியும், ம். அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. ஆமா, ஆமா. சிபிஐயோட பிரசன்ஸ் வந்து அங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருக்கு, ம். இருக்கா ஓகே. இல்லையா? அவங்க எப்படி ஆன் கிரவுண்ட் வேலை செய்ய முடியும் இன் ம். கண்டினியூட்டில? வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஏன்னா ஓகே. எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், என்ஐஏ இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், ம், இடியா இருக்கட்டும், ம். இவங்க பொலிட்டிசைஸ்ட் ஆகி கைக்கூலியா மாறிட்டாங்க ஒரு கட்சிக்கு. ஓகே. பாஜக ஒரு கைக்கூலியா மாறிட்டாங்க. எவ்வளவு எஃபிஷியன்டா வேலை செய்ய முடியுங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க So, பாஜக அப்படின்னு சொல்றதுனால கேக்குறேன். இங்க திமுகவுடைய ஆட்சி ம், இருக்கு. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு 25க்கும் மேற்பட்ட கஸ்டோடியல் டெத் நடக்குது அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது சிபிஐ இந்த வழக்குல தீவிரமா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை சொல்றாங்கல்ல, அது அப்படி நடக்குமா? நான் சொல்லலாம் சார், ம், 25 கொலை நடந்திருக்கு, நான் சொல்லலாம். ம், ஹென்றி டிஃபனேசர் சொல்லலாம், ம், பல அமைப்புகள் சொல்லலாம். பாஜக பேசக்கூடாது. பாஜக எப்படி பேசும் இதை பத்தி? ம். எந்த உரிமையில பேசுது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியா செயல்படுறாங்க. எதிர்கட்சியா செயல்பட்டோம்,
ஏதோ ஒரு கட்சியா செயல்பட்டோம். ம். அவன் நாளைக்கு ஆளுங்கட்சி ஆனா கூட அவனுக்கு பேச உரிமை இல்லைங்கிறேன். என்ன உரிமையில பேசுது? எடப்பாடியோ இந்த டமி பீஸ் எடப்பாடி இல்ல இந்த பாஜக எந்த உரிமையில பேசுறாங்க தான் கேள்வி. ம். ஏனால அந்த ஜல்லிக்கட்டுல அப்போ ஓபிஎஸ் இதா இருந்தாரு, முதல்வரா சிஎம்மா இருந்தாரு. ஆ. ஆமா, எடப்பாடி ஓபிஎஸ் இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ம். என்ன அடி விழுந்தது? மாதிரி ஏமாற்றம் இது ஞாபகம் இல்லாது. கண்டிப்பா. தூத்துக்குடி மறக்க முடியுமா? ஐபிஎஸ் டைம்ல பெனிக் சாத்தான் ஜெயராஜ் இங்கதான் சாத்தான்குளமே இருக்கு. நடந்தது. அரெஸ்ட் பண்ணிட்டாரா? எவ்வளவு போராட்டம் அந்த டைம்ல. சிபிஐ கேஸ், சிபிஐ கிட்ட தான் கேஸ் இருக்கு. தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் இல்லையே. ஒரு ஓபன் ஷட் கேஸ் எதுக்கு இது வரைக்கும் இழுத்துட்டு இருக்காங்க? பாஜக பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிடுங்க. ம். யூபியோட கேஸ் இருக்கு. 24 பேரு 4 வருஷத்துல ஸ்டாலின் ஆட்சியில கஸ்டோடியல் டெத்துக்கு நம்ம கொந்தளிக்கிறோம். ம். கொந்தளிக்கவும் செய்யணும். ம். இது தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. பாஜகவே சொல்லுது, இங்க நாங்க ஆளுன ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நாங்க எந்தெந்த ஸ்டேட்ல ஆட்சியில் இருந்தோமோ அதுல கம்பேர் பண்ணாதீங்க. தமிழ்நாடா வெளிநாட்டுல இருந்து கம்பேர் பண்ணுங்கன்ட்டு இது ம். நான் சொல்ல, வானதி சொல்லுது. பாஜகவோட யூபி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1500 பேர் இறந்து போயிருக்காங்க 4 வருஷத்துல. கஸ்டோடியல் டெத் மட்டும். கஸ்டோடியல் டெத் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. 1800 என்கவுண்டர் எல்லாம் பேசல. ம். ம். வெளியே போய் கொலை பண்றாங்க, போலீஸ் கொலை பண்ணுது, அதெல்லாம் வேற விஷயம். ம். கஸ்டோடியல் டார்ச்சர் டெத் 1500 to 800 நடந்திருக்கு. ஒரே 2022ல மட்டும் 543 நினைக்கிறேன். இவங்களுக்கு என்னங்க எந்த இருக்குதுங்களை இவங்க பேசுறாங்க? சார், கரப்ஷன் பத்தியும் டார்ச்சர் பத்தியும் இவங்க பேசவே கூடாது. ம். நிக்கிதா அவங்களுடைய நிக்கிதா புகார் அளிச்சவங்களுடைய அவங்க மேலேயுமே நிறைய குற்ற பின்னணி உள்ள ஒரு நபரா பார்க்கப்படுறாங்க. அவங்களுடைய புகைப்படமும் பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை கூட எல்லாம் எடுத்த புகைப்படம்லாம் வருது. அப்ப சொல்றாங்க, நாங்க எல்லாம் போட்டோ எடுக்கும்போது அதெல்லாம் பார்த்தா போட்டோ எடுப்போம், நிறைய பேர் வராங்க போறாங்கன்ற மாதிரி விஷயங்களை இப்போ வந்து சொல்றாங்க. இப்போ நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில அந்த அம்மா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க சில விஷயங்கள் அதுல சொல்றாங்க இல்லையா? அவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு சில முரண்பாடுகள் இருந்துச்சு. இதுல முதல்ல கம்ப்ளைண்டே கொடுக்கல, வாய்மொழியா தான் அவங்க புகார் கொடுத்திருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். அந்த பேட்டியில கூட நாங்க அன்னைக்கே கொடுத்துட்டோம், இருந்தாலும் மறுபடியும் அன்னைக்கு வந்து சண்டே எங்களை அழைச்சிட்டு போய் மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து விரிவா எழுதி வாங்கிக்கிட்டாங்கன்னு ஒன்று சொல்றாங்க. இது உண்மையா? அப்படி ஒரு நடைமுறை இருக்கா? மறுபடியும் கம்ப்ளைண்ட் வாங்குறது? ஃபர்ஸ்ட் இது எந்த முறையுமே நடக்கல இந்த கேஸ்ல. ஓ. லெட் அஸ் பி வெரி கிளியர் அபவுட் இட். ம். அஜித் குமாரை நீங்க சம்மன் கூட பண்ண முடியாது, தூக்கவும் முடியாது, கம்ப்ளைண்ட் வாங்காம, சிஎஸ்ஆர் கொடுக்காம, எஃப்ஐஆர் கொடுக்காம. ம். ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கலாம். இது கம்ப்ளீட்டா உல்டாவா இருக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் முதல்ல நான் ஸ்டேட் பண்ண மாதிரி இந்த என்டையர் ஃபேமிலி இஸ் a fraud family. நிகிதாது ம். அந்த இன்ஃபேக்ட் அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு பேட்டி உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு டைம் கொடுத்தது பாருங்க. ம். அது எந்த அளவுக்கு எத்திக்கலா இருக்கு நம்மளுக்கு புரியல. ஓகே. நேரம் அந்த அம்மாவுக்கு ஒதுக்கி ஒரு தொலைக்காட்சி வந்து கொடுக்குதுன்னா அது ம். ஒரு அந்த அம்மாவோட பொசிஷன் இவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப இப்ப முக்கியமான கேஸுங்க. இப்ப இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ம். போலீஸ்க்கு ஒரு பெரிய பாடம். நீங்க ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஸ்டேஷன்ல எஃப்ஐஆரே வாங்க முடியாது எப்பவுமே. ஓ. எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மக்களை இழுத்தடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பேசுறது, கூப்பிட்டு அமுச்சு விடுறது, இதே தான் பொழப்பா வச்சிருக்காங்க. நீங்க ஒழுங்கா சேஃபா இருக்கணும்னா வர கம்ப்ளைண்ட்டை சிஎஸ்ஆர் மாத்து, எஃப்ஐஆர் மாத்து, வேலை செய்யும். ம். ஒருத்தருக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா வையால ம். டிமாண்ட் பண்ண அரசாங்கத்துக்கிட்ட, ம். எங்களுக்கு கோயில் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போடாதீங்க, எங்களுக்கு விஐபி பந்தோபஸ்த் டியூட்டி போடாதீங்க, எங்களை லா அண்ட் ஆர்டர் கவனிக்க விடுங்க, எந்த விங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுக்கு நீங்க தனியா ஒரு படையை போட்டுக்கோங்க. ம். மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்ல தமிழ்நாட்டுல. இன்னும் சேர்த்துங்க, ஒரு 1,00,000 பேர் இன்னும் போலீஸ் ஃபோர்ஸ்ல சேர்த்துங்க. என்ன இருக்கு, தப்பு என்ன இருக்கு? எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், பேட்ரோலிங் இன்க்ரீஸ் ஆகும், கிரைம் கம்மியாகும், ஸ்டேட்டோட ரெவன்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும். இதனால லா அண்ட் ஆர்டர் பொசிஷன் திருப்பி நார்மல் ஆகும். கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. ம். கன்விக்ஷன் நோக்கி இருக்கணும். அவன் பெயில்ல வந்துடுறான், 20 கேஸ் 30 கேஸ் வாங்கிக்கிறான், திருப்பியும் ஒரு கேஸ் குற்றம் நடக்குது, திருப்பி சொல்லும் போது இவர் மேல 20 கேஸ் மேல இருக்கு. ஏன் இருக்கு 20 கேஸ் மேல? 4 கேஸ் ஆச்சு, 5 கேஸ் ஆச்சு, 6 கேஸ் ஆச்சு, அலர்ட் ஆயிடுங்க. 10வது கேஸ் வர வரைக்கும் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குறது ரெடி ஆகுங்க. எத்தனை நாள் கேஸை வளர்த்திட்டு இருப்பீங்க? ம். திருட்டு கேஸ் எல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் நடத்திட்டே இருக்காங்க. அநியாயமா இல்ல? இனிமேட் கன்விக்ஷனை கவனிச்சு தமிழ்நாடு போலீஸ் போச்சுன்னா இவ்வளவு வேலையே இருக்காது. அன்பார்ச்சுனேட்லி திருடங்களுக்கு, ஃப்ராடுக்கு இந்த நிக்கிதா மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாருங்க. ம். 2011 கேஸ். கேஸ். ஆமா. ஆமா, அந்த அம்மா கன்விக்ஷனே வாங்கி கொடுக்கல இது வரைக்கும். அவங்க இன்னும் அரசு வேலையில ஃப்ராட் தான் பண்ணிருக்காங்க. இருக்காங்க. ஆமா, அது வேற கூத்து. அரசால இருக்கு. அவங்க அம்மாக்கு வேற இது வந்துட்டு இருக்கோம், பென்ஷன் வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் முடுக்கி போட்டு தூக்கி அனுப்புங்க எல்லாத்தையும் சிறைக்கு. சார், வழக்கமா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது உண்மையிலேயே பொருள் காணாம போய் பண்ணும்போது ஒரு
அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ப்ரெஷர் போடுறதுன்றதெல்லாம் இயல்பா இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் வினோதமா இருக்கு. இவங்க வந்து முதல்ல ஸ்கேன் சென்டர் போயிட்டு அங்க ரிசல்ட் வர லேட் ஆச்சுது, அதனால சாமி கும்பிட போனோம்னு ஒண்ணு முதல்ல. அப்புறம் இல்ல இல்ல நாங்க கோயிலுக்கு போயிட்டு உத்தரவு கேட்டுட்டு தான் ஸ்கேன் சென்டர் போறதா பிளான் இருந்துச்சு, நாங்க அங்கேயே போகல. ஆனா அங்க போய் கழட்டுறதுக்கு பதிலா இங்கேயே கழட்டி வச்சிடலாம்னு சொல்லி கழட்டி வச்சேன். அப்புறம் நகை என்னோடது இல்லை, எங்க அம்மாவோடது தான். அதனால அவங்க வயசானவங்கன்றதுனால அவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைச்சேன். ஆனா போலீஸ் வந்து என்னையே கொடுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் இறந்த பிறகு என்னை அழைச்சிட்டு போய் என்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த பையன் இறந்துட்டார் அப்படின்னது நான் அழுதேன், எங்க அம்மா அழுதாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஏங்க சார்? இவ்வளவு இல்லைங்க, இவ்வளவு ஆழமான ஒரு ஃப்ராடு நகையை விட்டுட்டு போகுமா? திருடன் துருவான்ல. ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் இருந்தா கூட சரி எல்லாத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கு, ஒரு நம்பிக்கையில விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். இவளே ஒரு ஃப்ராடு, இவங்க அம்மா அதுக்கு மேல ஃப்ராடு. ரெண்டு ஃப்ராடுங்க சேர்ந்து மறந்துட்டு போயிடுச்சுங்களா? அநியாயமா இருக்கு இதெல்லாம். அந்த ஈகோ கிளாஷ் இருக்குல்ல, அந்த 100 ரூபாய் 500 ரூபாங்கிற இந்த ஈகோ கிளாஷ், அதுல பேச்சு அதுல அஜித் குமார் பேசினதுல ரொம்ப ரூடா தெரிஞ்சது. அப்ப அங்க கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டியும் இருக்கும். ஜாதி அடிப்படையில கூட நீ என்ன பேசுறது, என்ன கிளாஸ் அடிப்படையில கூட இருக்கும். கேஸ்ட் இருக்கு, கிளாஸ் இருக்கு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு வாட்ச்மேனா இருக்க, சம்பளம் வாங்குற, நீ என்கிட்ட இப்படி பேசுவியா, நான் எவ்வளவு பெரிய ஃப்ராடு அப்படின்ட்டு ஒரு மனநிலையில வந்து பண்ண கேஸ் தான் இது. இப்ப இது வரைக்கும் வந்து தெரிய வரல யார் இன்ஃபுளுன்ஸ்ல இது நடந்ததுன்ட்டு. அது ரொம்ப முக்கியம். அந்த பேட்டிலேயே சொல்றாங்க சார், என்னுடைய போன் எடுத்து பாருங்க, நான் யாருக்கும் போன் பண்ணல, எங்க அம்மாவும் யாருக்கும் பண்ணல. இன்னொன்னு எங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்தில் யாரையுமே தெரியவும் தெரியாது, நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சுன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அங்க இந்த டிஎஸ்பி எஸ்பி இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கும்போது சிலர் என்ன சொல்றாங்க, இந்த அம்மா அங்க வந்து நான் இந்த விஷயத்த வந்து சோசியல் மீடியாவில எல்லாம் பேசிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால டிஎஸ்பி வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்கப்பான்னு சொன்னதா ஒரு ஆஃப் த ரெக்கார்டா சில விஷயங்கள் சொல்றாங்க. இது லாஜிக்கா இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் அந்த டிஎஸ்பி விசாரிக்கணும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு. அந்த இன்னும் அரெஸ்ட் ஆயிருக்கணும், அரெஸ்ட் ஆகல. அதுக்குள்ள மேட்டர் சிபிஐக்கு போயிடுச்சுங்கிறாங்க. இப்ப சிபிஐ என்ன பண்ணுது யாருக்கும் தெரியல, ஒரு அளவும் தெரியல. கூப்பிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் கூப்பிடுச்சா சிபிஐ? ஒரு பிரஸ் மீட் கொடுத்துச்சா? இந்த கேஸ்ல கொடுத்துச்சா இது வரைக்கும்? இல்ல சார். இது தமிழ்நாடே பொங்கலிச்சிட்டு இருக்கு, அவனுக்கு என்ன வேலை? கொடுக்க வேண்டியது தானே. சரி கொடுக்கல. நம்பர் ரெண்டாவதுங்க, இந்த நிக்கிதா பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா எந்த துறையில் இருக்கு? இது கவர்மெண்ட்ல என்ன வேலை இருக்கு? ஒரு கல்லூரியில ப்ரொஃபஸரா இருக்காங்க, ஹெச்ஓடியா இருக்காங்க. எந்த கல்லூரியில? எந்த கல்லூரி? அரசு கல்லூரின்னு சொல்றாங்க. நர்சிங் காலேஜ்ல இருக்காங்க சார். அப்புறம் ஹெச்ஓடியா இருக்காங்க. எந்த அரசு துறையும் எதுவும் தெரியல. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா இதெல்லாம்? இல்ல. இவ்வளோ ஃப்ராட் இவ வந்து வேலைக்கு இல்லாத போய் பண்ணவ, இப்ப வேலை இருக்கும்போது எவ்வளவு ஃப்ராட் பண்ணுவாங்க. நிர்மலா தேவியோட மோசமான கேரக்டரான அம்மா இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? மேலிடத்துல இருந்து வருது. அப்படி we should keep her away from girl children. இவ்வளவு பெரிய ஃப்ராட பெண்கள் கிட்ட இருந்து தூரமா வைக்க வேண்டிய ரொம்ப கட்டாயம் இருக்கு, அவசியம் இருக்கு. போலீஸ்காரன் பைத்தியக்காரன். அவன் 5 பேர் 6 பேர் சேர்ந்து அடிச்சானே, அவன் மேல பிரஷர் இல்லாம அவன் அடிப்பானா? இன்னொன்னு, அவங்க கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பீ தின்னு சொன்னா பீ தின்னுவியாடா, எதுக்குடா அடிச்சேன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு துருன்ற ஒருத்தர் நம்ம மனுஷனை பிடிச்சு அடிச்சு தாக்க வச்சுட்டு அவங்கிட்ட வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு, இது என்ன அநியாயமா இருக்கு? இதுல அதுதான் சார், இப்போ ஒருத்தங்களை அடிச்சு துன்புறுத்துறதை தாண்டி இத வந்து ஒரு தனிப்படை வந்து பிடிச்சி, இன்னும் சொல்ல போனா 2 நாளா அவங்கள வந்து வெளியில ஒரு சில இடங்களுக்கு வாத்தோரமா மாட்டு கொட்டடிக்கு இப்படிலாம் அழைச்சிட்டு போய் தனிப்படை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அது தெளிவா இருக்கு. நம்ம சும்மா சுத்தி பேச வேணாம். ரொம்ப கிளியரா இந்த கேஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. நிகிதா has used her influence ஒரு 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 ஈகோ இஷ்யூனால ஒரு பொய்யான வழக்கு போட்டிருக்கா. அந்த பொய் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் அந்த பொய் வழக்குக்காக அஜித் குமாரை பிக்கப் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க பயங்கர. அதுல HRNC அதிகாரிகளையும் விசாரிச்சாகணும். ஏன்னா அவங்க தான் ஒப்பிடிச்சிருக்காங்க. அவங்களையும் விசாரிச்சாகணும். இது என்னடா சுத்தி முத்தி எப்படி வருது? போலீஸ் எஃப்ஐஆர் போடாம எதுவும் பண்ணாம போட்டு இந்த அளவுக்கு தாக்கிட்டு இவ்வளவு ஆக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு ஒருத்த மனுஷனை ரிமாண்ட் பண்ணாம சமன் பண்ணணும். கொடுமை பண்ணிட்டாங்க. சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. சிசிடிவி ரெக்கார்டிங் எடுத்துட்டு போறாங்க, அதுல இன்னும் பிளாங்கா இருக்குங்கிறாங்க. இதுவும் விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட் கிரைம் எப்படி நடந்தது, கிரைமுக்கு அப்புறம் கவரப்ப விசாரிக்கணும். இந்த கவரப் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் உள்ள கொண்டு வந்து வலையில எடுக்கணும். இப்ப இதெல்லாமே சிபிஐ பண்ணணுமா இல்லையா பெரிய கேள்வியா இருக்கு சார். இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் அஜித் குமார் 10th வரைக்கும் படிச்சிருக்காப்ல. அவர் மேல இது வரைக்கும் ஒரு குற்ற பின்னணி விசாரிச்சோம்னா இது வரைக்கும் எந்த வழக்கும் அவர் மேல இல்ல. நார்மலா ஒரு
வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறாரு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பேராசிரியரா இருந்தாலும் குற்றப்பின்னணி உள்ள ஒரு நபரா இருக்கிறாங்க. இப்ப இந்த வழக்குக்கு ஃபேமிலியே பிறகு இருக்கு. 2011 பாதிக்கப்பட்ட சிலர் வந்து மறுபடியும் புகார் அளிக்கிறாங்க நிகிதா மேல. ஆனா அவங்க இன்னும் கைது செய்யப்படல. ஒரு தனியார் தொலைக்காட்சியில உட்கார்ந்துகிட்டு அவங்க விளக்கம் அளிச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்க நிலைமை இருக்கு. இதை எப்படி பாக்குறது நாம? இதான் சொல்றேன். நான் இன்னும் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி ம், கம்ப்ளைண்ட் எங்க இருக்கு? 2013 நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க. 6 பேர் மேல போட்டிருக்கீங்க. அந்த வழக்கு என்ன ஆச்சு? அது விசாரணை என்ன ஆச்சு? அவ்வளவு பெரிய ஃப்ராட் கேஸ். ம், கோடிக்கணக்குல இந்த அம்மா அள்ளிட்டு இருக்கு மக்கள் கிட்ட இருந்து. ம், மிரட்டல் வேற. ஆளுக்கு 10 லட்சம் 11 லட்சம் இப்படிதான் கேஸ் கொடுக்குறாங்க. ம், நான் 9 லட்சம் கொடுத்துட்டேன், ம், 11 லட்சம் கொடுத்துட்டேன். ம், இவ்வளவு சீரியஸான அலிகேஷன்ஸ் இருக்கு. ம், பை நவ் ஷி ஷுட் ஹவ் பீன் இன் ஜெயில். இந்நேரம் இருந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்டா இருக்கு. இந்த டிமாண்ட் வந்து அந்த அந்த இன்ஃபேக்ட் ஒரு ஒரு போட்ட கேஸ்க்காக திருப்பி ஒரு கேஸ் போட முடியாது இப்போ. பட் அந்த கேஸ்க்கு கன்விக்ஷன் ஒன்று இருக்குல்ல, ஆமா. அந்த கேஸ வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்றது ஒன்று இருக்குல்ல, அது இமீடியட்டா ம், பண்ணிருக்கணும். பண்ணாம இருக்காங்கள, ரொம்ப சங்கடமா இருக்கு. ம், சிஸ்டம்ல அதான் சொல்லிட்டேங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் எஃப்ஐஆர் ஃபாஸ்டா போடணும், ம், சார்ஜ் ஷீட் ஃபாஸ்டா போடணும். இன்னும் ம், கொஞ்சம் ஸ்பீடப் வரணும். ஸ்பீடப் வரதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ம், ஆள் பற்றாக்குறையை சரி பண்ணுங்க. கோர்ட்டோட ஒத்துழைப்பு கேளுங்க. விஷயத்த சயின்டிபிக்கா எடுத்துட்டு போங்க. ம், ஃபேக்ட் பேஸா எடுத்துட்டு போங்க. ம், பணக்காரங்களுக்காக உழைக்காதீங்க. பொய் கேஸா போட்டு ஆளுங்களை உள்ள தள்ளுறது நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். இந்த புட்டப் கேஸ் இருக்குல்ல, அதையே ஆக்குபை பண்ணி வச்சிரும் போலீஸ. ம், இந்த புட்டப் கேஸை நிறுத்துங்க. ம். உண்மையான கேஸ் நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு, கன்விஷன் வாங்கி கொடுங்க. தானா குற்றங்கள் குறைஞ்சிட்டே வரும் படப்படப்படன்ட்டு. இங்க 100 குற்றங்கள் நடக்குது, 2 பேருக்கு கன்விக்ஷன் கிடைக்குது. அந்த ரேட் ரொம்ப கம்மியா இருக்கனாலதான் திரும்ப திரும்ப குற்றம் பின்னணியில இருக்கிறவங்க எங்கிட்டே இருக்காங்க. போலீஸ்க்கு ஒண்ணுதான் தெரியும். கால் உடைப்பாங்க, கூட்டு போய் பாத்ரூம்ல ஸ்லிப் ஆயிடுச்சு, கால் உடைச்சிட்டோம். ஒரு புட்டப் கேஸ் போட்டு குண்டாஸ்ல போடுறது. அவன் 1 வருஷம் ஜாலியா உள்ள இருந்துட்டு அவனுக்கு தெரியும் 1 வருஷத்துல வெளியே வந்துருவன்ட்டு. ம், ஒரு ஃபாலோ அப் சிஸ்டம் இருக்கணும். ஒரு கிரிமினல் ஆயிட்டான், ஒரு கன்விக்ஷன் ம். வாங்கிட்டான், அவனுக்கு ஒரு ஃபாலோ அப் சிஸ்டம் வைங்க. நிஜமா சிறையை வந்து சீர்திருத்தறதுக்கு உண்டான ஒரு இடத்த மாத்துனீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் சரியாகும். சார், இப்ப நீங்க பட் சொன்ன அது ரொம்ப மாதிரி கஷ்டமான வேலை. இதுல கூட அஜித்குமார் அவர்கள் தப்பி ஓடுனாரு, கீழே விழுந்துட்டாரு, கால் அடிபட்டுச்சுது, மறுபடியும் விழுந்தப்பதான் வலிப்பு வந்துருச்சுது, அப்பதான் அட்மிட் பண்ணோம்னு போலீஸ் ஆமா. தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாக்குறோம். இதுல இன்னும் வீடியோ எல்லாம் வேற வந்திருக்கு. மற்ற வழக்குல கூட அப்படின்னு தெரியல. இதுல அவர் அடிக்கக்கூடிய வீடியோ வேற வந்திருக்குது. நிறைய ஐ விட்னஸ் இருக்காங்க. இதுலயாவது சீக்கிரமா சம்பந்தப்பட்ட குற்றத்துல ஈடுபட்ட காவலர்களுக்கு தண்டனை விரைவில் கிடைக்குமா? ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கேஸ் வந்து இன்னமும் முடியலைங்க. ம், நான் என்னோட வழக்கு சொல்லிடுறேன். இந்த ஓகே, வாய்ப்பு எடுத்துட்டு ஓகே. 2016 அடி வாங்கினேன். ம், சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ள இருக்கு, கோர்ட்ல இருக்கு. ம், ஒரு ஜெயிலர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஒரு ஜெயிலர் ஓகே. மருதமுத்துன்ட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்தாரு. ம், ஆமா, அடிச்சது உண்மை. ஆடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. போன்ல பேசினாருங்கிட்ட. ம், அவர் மன்னிப்பும் கேட்கிறாரு. ஐயோ, உன்னை காப்பாத்த முடியலையே, மன்னிச்சிடுங்கிறாரு. இந்த ம், சூப்பரிண்டென்ட் கொடுமையான ஆளுன்ட்டு. அந்த மனுஷனை ஒரு நாள் முன்னாடி, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி தம்சம் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி சர்வீஸ்ல இருந்து ம், அந்த மனுஷனுக்கு பெனிஃபிட் எல்லாம் நிறுத்தி ம். அவர் இறந்தே போயிட்டார். பாவம். ஐயோ. அந்த சூப்பரிண்டென்ட் இன்னும் நல்லா இருக்கா அப்படி, எஸ்பி செந்தில்குமார் அங்க கோயம்புத்தூர்ல. ம், 8 வருஷம் ஆச்சு, என்னால் நியாயம் வாங்க முடியல. ம். இன்னமும் அந்த நான் செந்தில்குமார் எங்க மேல இன்னமும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் அவர் பல குற்றச்சாட்டு வந்துச்சு அதுக்கப்புறம். ம், இன்ஃபேக்ட் என்ன அடிச்சாரு, நான் குற்றச்சாட்டு சொன்னேன். இன்னொருத்தர் தூக்கு செல்வம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ம், சிறையிலேயே 20-30 வருஷமா இருந்திருக்காரு. ம், அவர் தூக்கு தண்டனை வாங்கிட்டு அப்புறம் மன்னிப்பு வாங்கிட்டு அவர் ம், ஒரு எனக்காக ஆர்டிஐ போட்டு அந்த ஆளை பிடிச்சி அடி பின்னி அந்த ஆள் வாக்குமூலம் கொடுத்தாரு. நீ யாரா பியூஸ் மானுஷ்காக கேட்கறதுக்குன்ட்டு அவர் அடிச்சாரு. அது ஒரு ம், கேஸ் ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் பல கேஸ் கோயம்புத்தூர்ல. ஒருத்தன் வெளியே வந்து கதறி சொல்ற 30 பேர் செத்து போயிட்டாங்க, என்னங்க இது விளையாட்டா இருக்குன்ட்டு. ஓகே. இப்போ ரீசெண்டா சரி இது இபிஎஸ் ஆட்சியில் தான் நடந்ததுன்னா, ஸ்டாலின் ஆட்சியில நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு சொன்னார் ஸ்டாலின் இந்த செந்தில்குமார் மேல. ம். இதுக்கு கலைஞர் எனக்காக எழுதுறாரு Facebookல. அப்போ 2016 என் சப்போர்ட்டுக்கு எழுதினாரு. இல்ல ஸ்டாலின் அவருடைய காமிச்சுட்டேன், அப்பா உங்க அப்பா எல்லாம் என் சப்போர்ட்டுக்கு பேசினாருப்பா, ஒரு விசாரணை தான் சொன்னாரு, நீ அது கூட பண்ண மாட்டேங்கிறீப்பான்ட்டு போட்டு விட்டேன். எங்க பதில் வருது? இப்ப கூட அதான் சொல்றாங்க, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கட்சி. ஆனா அவங்களும் ஆளுங்கட்சியா வந்தா இதுதான் பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக மேல, மு க ஸ்டாலின் மேல எல்லாம் இப்ப இருக்கு. ஆளுங்கட்சி யாரு வருவாங்க? அப்ப தமிழ்நாடு ஆளுங்கட்சி யாரு வருவாங்க? எடப்பாடி பிஜேபியோட அடிமை, பிஜேபி ஆட்சியை திருப்பி கொண்டு வரணுங்கிறீங்களா? கொடுமையான 4 வருஷம் ஆச்சுங்க. ம். எடப்பாடி 4 வருஷம் இருந்தா அப்படி ஆட்சியில. ஆமா.
அம்மா 1 வருஷத்துல இறந்து போறாங்க. ம். எவ்வளவு கொடுமை பண்ணிட்டாரு இந்த ஆளு மனுஷன் இல்ல. ம். சோ வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இல்ல. ம். திமுக அட்லீஸ்ட் ஒரு பேசுறதுக்கு டெமோக்ராட்டிக்கா பேசுறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ம். பொறுமையா அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி என் மாசா மக்களை போட்டு சாத்தல அடிக்கல ம். இல்ல. ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில மாதிரி கொலை பண்ணிடல மக்களை. ம். அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. பட் இன்னொரு பக்கம் நிறைய திருத்திருக்கலாம் ஸ்டாலின். ம். ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ம். இந்த 4 வருஷத்துல. தமிழ்நாடு முன்னுதாரணமா இந்தியா கம்பேர் பண்ணும்போது நம்ம வேற எங்கேயோ இருக்கும், அது வேற விஷயம். பட் இன்னமும் நிறைய திருத்தங்களை கொண்டு வந்திருக்கலாம். ம். அது கவனிச்சு கொண்டு வந்து, ஏன்னா நிறைய சிட்டர்ஸுங்க நிறைய பேர் இருக்குல்ல. துரைமுருகன், சேகரு, ம். எல்லாம் மன்னர் மாதிரி நினப்பு. ஜெகத் ரட்சகன், நேரு, ம். இது இந்த ஓல்டு டிக்கெட் எல்லாம் அப்படியே தன்னவே பெரிய ஜமீன்தார் மாதிரி ஈவா வேலு இன்னும் நிறைய இருக்குங்க. இவங்க தன்னவே ரொம்ப பெரிய இது ஒரு ஆதிக்க சக்தி மாதிரியும் இப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சோ அந்த ஒரு ஹெட் வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், சிறப்பா இருந்திருக்கும் இந்த ஆட்சி. அந்த சில ஹோப்ஃபுல்லி இந்த 1 வருஷத்துல எதுவும் பண்ணுவாரு. இன்னும் 1 வருஷத்துல ஸ்டாலின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி எடுத்துக்கலாம். நான் எலெக்ஷன் நிக்கல இல்ல. Okay. பிஜேபி யார் தோக்கடிக்கிறது தமிழ்நாட்டுல? ஏன்னா இப்ப ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எடப்பாடி காலத்துல எடப்பாடி மேல தீவிரமா குற்றச்சாட்டுகள் வச்சவங்க கூட இப்படி சொல்றாங்க, இதுக்கு எடப்பாடி பரவாயில்ல, எடப்பாடி ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்ல பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்கல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. சொல்றவங்க முட்டாள். எப்படி பரவாயில்ல? ஏன்னா இப்போ சட்டம் ஒழுங்கே சரி கிடையாது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில. இப்போ உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி கேஸ் சொல்றாங்க, கள்ளச்சாராய டெத் மரக்காணம் கள்ளக்குறிச்சியில நடந்தது. இது எல்லாமே வந்து உளவுத்துறை ஃபெயிலியரு. காவல்துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டிலே இல்ல, காவல்துறை அதிகாரிகள் வந்து முதல்வர் பேச்சை கேட்கறதே இல்ல அப்படின்ற விமர்சனங்கள் முதல்வர் மேல வைக்கிறாங்களே. சொல்றேன்ல, டிஎம்கே மேல பல விமர்சனங்கள் நான் வைக்கிறேன். யார் வைக்கிறாங்க, எந்த தரப்புல வைக்கிறாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல. அருகதை வேணும்ல உங்களுக்கு. நீங்க எடப்பாடி சப்போர்ட்ல ஸ்டாலினை கம்பேர் பண்ணீங்கன்னா பட் ஸ்டூபிடிட்டி இஸ் திஸ். அது எந்த மாதிரி ஸ்டூபிடிட்டி இது? ஐ வில் நாட் ஃபர்கெட் டிபிஎஸ் ஆச்சுங்க. அது மறக்கவே முடியாது. தூத்துக்குடி படுகொலையில மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு மனுஷன்? ஜல்லிக்கட்டுல அடிச்சது மக்களை துன்புறுத்துனது மறக்கவே முடியாது. விமர்சனம் எனக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் விமர்சனம் வைக்கிறேன், என்னது கேளுங்க, அந்த சைடு கேட்காதீங்க. அவனுக்கு என்ன அருகதுல பேசுறதுக்கு? நான் வைக்கிறேன் ஸ்டாலின் மேல. உங்களுக்கு வேணும் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். அண்ணாமலையை இன்னும் உள்ள கொண்டு போய் வைக்கல. 4 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். எஃப்ஐஆர் போட்டாச்சு, இன்னும் விசாரிக்க கூட துப்பு இல்ல தமிழ்நாடு அரசுக்கு. ஸ்டாலின் ஆட்சியில அவ்வளவு கொடூரமான விஷயம் பண்றாங்க. திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பொய் மேல, உண்மை மேல இல்ல, பொய் மேல. முருகன் பத்தி எவனும் பொய் சொல்லுவானா? கடவுள் பத்தி எதுக்கே பொய் சொல்ற? உன் சில்ற ஓட்டுக்காக, உன் சில்ற ஆட்சி அதிகாரத்துக்காக கடவுள் எதுக்கு இழுத்துட்டு வர உள்ள? திருப்பரங்குன்றத்துல பெரிய பொய் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையும் சொன்னார், எச் ராஜாவும் சொன்னா அப்படி. இந்த முழு மலை முருகனுது, இந்த முழு மலை முருகனுது. தர்காக போயினா வேலை. லண்டன் பிரிவி கோர்ட்ல சொல்லிடுச்சு முழு மலை முருகனுது. கோர்ட் தெளிவா சொல்லுது, தர்கா போற பாதை நெல்லித்தோப்பு, இதை தவிர முழு மலை முருகனுதுங்குது. தெளிவாயிடுச்சு. அதுல முடிஞ்சது வேலை. சொந்தமான நிலத்துல கடா வெட்டுறாங்களோ என்ன சாப்பிடுறாங்களோ தமிழக மக்கள் கேட்க போறது இல்லை. ஏன்னா இது கலாச்சாரத்துல இங்க இருக்கு. முனியப்பன் கோயில வேற என்ன பண்றாங்க? அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொய் சொல்லி தூண்டி விட்டாரு. அதுக்கு எஃப்ஐஆர் ஆச்சு, இது வரைக்கும் விசாரிக்கல. ஜக்கி வாசுதேவ காப்பாத்திட்டு இருக்கு தமிழ்நாடு போலீஸ், காப்பாத்திட்டு இருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்குது. அந்த ஆளுக்கு சப்போர்ட்டுக்கு நின்று இருக்கு பயங்கரமா. பொய்யா பேசுது அந்த ஆளுக்காக தமிழ்நாடு போலீஸ். இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். எங்க சைட்ல இருந்து கேளுங்க, ஏன்னா எங்க சைட்ல நியாயம் இருக்கு. அந்த சைட்ல நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ சரியில்லை, ஒரு கொள்ளையடிக்கிறவன் ஒரு திருடனை புடிச்சு திட்டுற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு? நீ ஏன் ஒரு கொலைக்காரன்? நீ என்ன இதை பத்தி எல்லாம் பேசிட்டு? So EPS has lost all moral right to talk about police atrocity, law and order. அவருக்கெல்லாம் ரைட்டே இல்ல. பாஜக அதுக்கு மேல இல்ல. இருக்கிற ஃப்ராட் எல்லாம் மொல்ல மாதிரி எல்லாம் அந்த கட்சியில வச்சுக்கிட்டு நீ எப்படி இதை பத்தி பேசுவ? அப்புறம் சீன் மேக் வேற, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வா கூட்டு போய் காட்டுறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சும்மா ஒண்ணுமே இல்லை. கூகுள் மட்டும் டைப் பண்ணுங்க, கஸ்டோடியல் டெத் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. எம்பில எத்தனை நடந்திருக்கு? எம்பில நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க, 20-25 வருஷமா ஆண்டுட்டு இருக்கீங்க. அதோட ஃபிகர் எடுத்து பாருங்க. உத்தரப்பிரதேசோட ஃபிகர் எடுத்து பாருங்க. காஷ்மீர்ல பண்ற நீங்க அட்டூழியத்தோட ஃபிகர் எடுத்து பாருங்க. தெளிவா இருக்கேன். ஸ்டாலின் நிறைய வாய்ப்பு இருக்கு. திருத்திட்டாரா நல்லதா இருக்கும். விமர்சனக்கு கட்சியாவதான், ஆமா விமர்சனம் பண்ணுவோம் நாங்க. ஆனா நாங்க பார்த்து நாங்க திருத்திக்கிறோம். மக்களாகிய நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு அருகது என்ன இருக்கு அது நீ சொல்லு.
இதுல சிஎம் அவர்கள் சாரி கேட்டதையும் விமர்சனம் பண்றதையும் பார்த்திருப்பீங்க. அந்த சாரி கேட்டதை நீங்க எப்படி எப்படிங்க சாரி பாக்குறீங்க? அது மேல வைக்கிற ஏங்க விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயங்க. ஏங்க சாரி கேட்டது எப்படிங்க தப்பாயிட போகுது? நான் எதிர்பார்க்கிறேன். ம், என்ன போட்டு சித்திரவதை பண்ணிட்டு ஒருத்தர் என்கிட்ட சாரி கேட்கலையே. ம், சாரி கேட்டா ஒரு அளவுக்கு ஒரு நிம்மதி வந்திருக்கும்ல. ம். எவ்வளவு பெரிய விஷயம் இது. அந்த தாயோட நினைச்சு பாருங்க. சிஎம் போன் பண்ணி சாரிமா தப்பாயிடுச்சுங்கிறது. அந்த தாயோட மனநிலை நினைச்சு பாருங்க. என்ன சண்டை போட சொல்றீங்களா அந்த அம்மா கிட்ட போன் பண்ணி? இது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் என்னால வந்து இது 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 விமர்சனம் பண்றதெல்லாம் முட்டாள்தனம். ஓகே. விமர்சனம் நான் வைக்கிறேன், கேளுங்க. நியாயமா இருக்கும். நான் வைக்கிறேன்னா நான் அப்படின்லாம் சொல்ல. எங்க பக்கம் நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு, எங்க பக்கம் இருக்கு. ஓகே. இது என்ன இது ஒரு ஒரு மனிதன் ஏங்க லைட்டா டச் பண்ணா கூட சாரி கேட்டா முடிஞ்சதுல வேலை. ரோட்ல போறப்போ நீங்க சாரி கேட்டு பாருங்க. ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, ம். ஓவர்டேக் பண்ணிட்ட தப்பா, சாரி கேட்டா முடிஞ்சது வேலை. நியாயம் கிடைக்கணும். அதுக்குன்னு சாரி கேட்டாருண்டா விட்டுற முடியாது. 5 பேர் அடிச்சு தம்பி நீ அடிச்சுட்ட நீ போப்பா வீட்டுக்கு அதெல்லாம் முடியாது. டிஎஸ்பி நீ போப்பா வீட்டுக்கு அதெல்லாம் முடியாது. சாரி கேட்டாரு எமோஷனலா சப்போர்ட் இருக்கும். ம். மீதி நியாயத்தோட இடத்துல இருக்கும். சார், நிறைய இடங்கள்ல இந்த கஸ்டோடியல் டெத் கடைசியா வழக்கு விசாரணை நீண்டுகிட்டே போறது, பல வருடங்கள் எடுக்கிறது, அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகி நீர்த்து போகிறத பாக்குறோம். இந்த அஜித்குமார் வழக்குல அவங்க வீட்ல இன்னும் வந்து விடாப்பிடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாவே இந்த கஸ்டோடியல் டெத் எல்லாம் தமிழ்நாட்டுல இப்படி சொல்றீங்க நம்பர் ஆஃப் கம்மியா இருக்கு ஊபி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இருந்தாலும் இது இன்னும் குறையணும், இல்லாமலே இருக்கணும்ன்ற நிலைமை வரணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே வழிதான். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ம். போலீஸ் ரிஃபார்ம் தான். போலீஸ் ரிஃபார்ம் தான் ஒரே வழி தான். ஓகே. ப்ராப்பர் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், அடிக்குவேட் மேன் பவர், எஃப்ஐஆர் உடனே போட வைக்கிறது, ம். பணக்காரங்களுக்காக இன்டர்ஃபரன்ஸ் பண்ணாம இருக்கிறது, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வாங்காம இருக்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா தெளிவா வந்துரும். போலீஸ் மேல ஒரு போலீஸ் இருக்கணும். போலீஸ் மேல போலீசிங் வந்து அவன் எது பண்ணாலும், அவன் கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணாலும் சரி, கரப்ஷன் பண்ணாலும் சரி, ஓப்பனா வெளிப்படையா நான் இங்க போனா எனக்கு உடனே தீர்வு கிடைக்கும்ட்டு தெளிவா இருக்கணும். ம். இப்போ சேலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் மிரட்டி 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கான். கேமரால பிடிக்கப்பட்டது. அந்த எஸ்ஐயை வந்து மிரட்டுறான் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆள. என்னதான் ஆயிடும்? 3 மாசம் சஸ்பென்ஷன் பண்ணி வைப்பாங்க என்ன? ம். இதெல்லாம் கொடுமையா இருக்கு இதெல்லாம் பார்க்க. சோ இந்த மாதிரி நிலை இல்லாம அரசாங்கம் ரிஃபார்ம் கொண்டு வந்துச்சுன்னா இந்த 24ங்கிறதும் இருக்காது. ஓகே சார். அப்புறம் இந்த 24 மீறி ஏகப்பட்ட பேர் அடி வாங்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தினசரியா. ம். 1500 போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாடு இருக்கிறதுல அடி வாங்குறதும் நிக்கப்படணும். ஓகே. அதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்ல. ஸோ கஸ்டோடியல் டார்ச்சர் குறையணும். கன்விக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரைம் தானா டேக்கல் ஆகும். தானா மக்கள் தப்பு செய்ய மாட்டாங்க. ஒரு கண்டிப்பா. ஒரு ஒரு நல்ல நிலைக்கு இடிக்கும். கண்டிப்பா சார். இனி வரக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி இந்த ஓராண்டுல கூட முதல்வர் அவர்கள் இதையெல்லாம் சரி பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அது நம்மளுக்கும் இருக்கு. சரி செய்யப்படணும். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி போலீஸ்ல சில சீர்திருத்தங்களை பண்றதும் முக்கியமா படுது. தமிழ்நாடு அரசு அதை இனி வரக்கூடிய அரசும் சரி அதை கவனத்தில் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்றத நம்புறோம். இந்த வழக்கு குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.